எங்க எல்லாரும் வந்தாச்சு, சின்ன பொண்ணு மட்டும் காங்கல. அவ சரியான நேரத்துக்கு வந்தாதானே அதிசயம். அதுவும் சரிதான், இப்பதான் கிளம்பிட்டு இருந்தாலும் இருப்பா. போன் போட்டியா மலரு? போன் போட்டேன். நீ முன்னாடி போயிட்டே வந்துருவேன், நீ போய் சேர்றதுக்குள்ள வந்துருவேன். நான் வந்துட்டேன், இன்னும் ஆளை காங்கல. பஸ் வர்றதுக்குள்ள வந்துட்டான்னா பரவாயில்ல. இனி இந்த பஸ்ஸை விட்டுட்டோன்னா அடுத்த பஸ்ஸுக்குலாம் போகணும். அதுவும் சரிதான், வந்துருவான்னு நினைக்கேன். அவ தான் 4 மணிக்கு போகலான்னு பிளானே சொன்னான். ஆனால் கடைசியில் லேட்டாக வரதும் அவ தான். என்னக்கா? அதான் பாரு மலரு, மணி வேற 3:55 ஆயிட்டு. 4 மணினா 4 மணிக்கே வரமாட்டார்ல, சத்த முன்ன பின்ன ஆகும். நேரம் பிந்தி வந்தா பரவாயில்ல, முன்னாடியே வந்துட்டாருன்னு என்னத்தை செய்ய? அக்கறை எடுத்து கிளம்பணும். எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனங்க்கா. என்னத்தை தான் செய்யவோ இவளை என்ன செய்ய போறிய? வந்துட்டாமா ஒரு வழியா. உன்னதான் சின்ன பண்ணி ஏசிக்கிட்டு இருந்தோம். தெரிது பிறகு என்னடி நேரமா கிளம்பி வராண்டாமா? ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனோன்னா அந்தால உறங்கிட்டேன். முழிச்சு பார்க்க மணி ஆயிட்டு. அப்பதான் கிளம்பிட்டியான்னு ஃபோன் வருது. படபடன்னு 2 ஜக்கு தண்ணியை ஊத்திட்டு குளிச்சுட்டு ஓடி வந்தேன். காலையில இருந்து குளிக்காமையே கிடந்தா. அவ பல நாளா குளிக்கவே மாட்டாக்கா. அவ சரியான ஊத்தனாரி. ஆமா, நீ அப்படியே ஒரு நாளைக்கு 7 தடவை குளிச்சு தள்ளிடுவல்லா. நீ வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன்னு என்ன சொல்றியோ? ஐயா விடுங்கட்டி. பஸ் வருது. ஐயா அங்கேயே நிறுத்திட்டேன், வாங்க. ஏன் சின்ன பண்ணு இப்படி வேகமா போற பஸ்ல இப்படி ஃபுட்போர்ட் அடிக்கிறது நல்லா தான் இருக்கு பாத்தியா? அட ஆமா, நல்ல காத்து சிலுசிலுன்னு வருதா. தொங்கிட்டு போறது என்ன அழகா இருக்கு. இப்படியே எல்லா தூரமும் தொங்கிட்டே போயிருவோமா சின்ன பொண்ணு? மலரு, உள்ள கூட்டமா இருந்து இடமே இல்லைன்னு வெளியே தொங்கினா கூட பரவாயில்லட்டி. இடம் அவ்வளோ கிடக்கு. நம்ம தொங்குறத கண்டக்டர் பார்த்தா திட்டமாட்டானா? திட்டதான் செய்வாரு. இருந்தாலும் நல்லா இருக்குல்லட்டி. இப்படியே போவோமே. ஏட்டி, போகணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன செய்ய, தலைக்கு மேல இந்த இது வேற தட்டுதுட்டி. ஆமா, இவ்வளோ பெருசா உன்னை யாரு வளர சொன்னா? பஸ்ஸுக்கு மேல டாப்ல போய் உட்காந்துருவா போல. அந்த அளவுக்கு வளர்ந்து வச்சிருக்கா நெடுன்னு மாடு. நான் வேணும்னா வளர்ந்தேன், என்ன செய்ய? ஏன் படைப்பு அப்படி படைப்போ. ஏக்கா, இவ்வளவு என்னக்கா இப்படி செஞ்சுட்டு இருக்காளுவ? அதாண்டி நானும் பாக்குறேன். எங்க போனாலும் இவ்வளவு 2 பேரும் அமைதியாவே இருக்க மாட்டாளுவ போல. ஏதாவது வம்பு இழுத்துட்டு இருக்காளுவ. அப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காளுவலே, கீழே விழுந்தா என்ன ஆகுது? அதானே கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குற அளவுலா பாரு. கண்டக்டர் வேற முறைக்காரு, ஏச போறாரு. எம்மா உள்ள வாங்கம்மா. உள்ள இவ்வளவு சீட்டு கிடக்கு, இப்படி போய் தொங்கிட்டு இருக்கிறீங்களே, வாங்கம்மா உள்ள. இப்ப வரியலா இல்ல பஸ் நிறுத்தி இறக்கி விட்டுட்டாமா? கோபப்படாதீனே, வாரம் அண்ணா போச்சு. கண்டக்டர் ஏச ஆரம்பிச்சுட்டாரே, இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது. உள்ள போயிருவோமா? போய் தான் ஆகணும், இல்லன்னா அங்கிருந்து நம்மள தள்ளி விட்டாலும் விட்டுருவாரு. வா ஓடிடுவோம். ஏன்டி உங்களுக்கு தேவையில்லாத வேலை? இப்படி கண்டக்டர் கிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கிறிய? ஒழுக்கமா முந்தையே வந்து உள்ள உட்கார்ந்தா என்ன? ஏக்கா, வெளியே நிக்கிறதுக்கு ஜாலியா இருந்துக்கா. ஜாலியா தான் இருக்கும். கீழே விழுந்து கை கால் முறிஞ்சா பிறகு தெரியும். ஏக்கா, அதெல்லாம் விழமாட்டோம். ஏண்டி, இடம் இல்ல போய் தான் ஆகணும், வேற சூழ்நிலைன்னா பரவாயில்ல. இவ்வளவு சீட்டு கிடக்கு, உள்ள வந்து உட்காரதுக்கு உங்களுக்கு என்னம்டி? ஐயக்கா, நீங்க எல்லாம் ஓல்டு லேடிஸ், உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லியது பிரியாது. நம்ம வாழ்றதே எதுக்கு? சந்தோஷமா இருக்கதான். பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்க்கா. ஏண்டி, பிடிச்சதை பண்ண வேண்டாம்னு யாரும் சொல்லல. உங்களுக்கு வித்தியாசமெல்லாம் ஆசை வருது. என்ன ஆசை வந்தாலும் நிறைவேற்றிடணும்க்கா. நல்லா நிறைவேற்றின போ. சரி டிக்கெட் எடுத்தாச்சா? எப்படி? ஃப்ரீ பஸ் தானடி. ஏக்கா, ஃப்ரீ பஸ்னாலும் எத்தனை பேரு எத்தனை டிக்கெட்டுன்னு சும்மா கிழிச்சு தருவாவ, நம்ம வாங்கி வச்சுக்கிடணும். பிறகு செக்கிங் யாராவது வந்தாவன்னா ஃபைன் போடுவாவ 500 ரூபா. பரவாயில்லையா? ஆத்தாடி, 500 ரூபாயா? ஆமா, அதுக்கு இப்பவே ஒழுங்கா வாங்கி வச்சிருங்க. கண்டக்டர் தம்பி முன்ன கொடுத்துக்கிட்டு இருக்கா வெட்டி, கொடுத்துட்டு வரட்டும். சரிக்கா. இவளுகளை வேற கூட கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன கூத்து பண்ண போற அளவுல தெரியலையேக்கா. என்ன செய்ய, இது 2 வானரங்க மாதிரி இருக்கு. இவ்வளவோ இல்லைனாலும் போர் அடிச்சு போகுண்டி. அது சரிதான், எதையாவது பண்ணி திருப்பி காட்டிக்கிட்டே தான் இருக்காளுவ. ஏக்கா, என்னக்கா பாட்டே ஓடல? தெரியலையேமாக்கா, ஒரு சில பஸ்ல ஓடும், ஒரு சில பஸ்ல ஓடாது. சரி விடு. ஐயா, எனக்கு செத்த பாட்டு கேட்டுட்டே போனாதான் போறது தெரியாது. இல்லைன்னா ஒரு மாதிரி தலை சுத்திட்டுலாம் வரும். போட சொல்லவா? கேட்டு பாரு. என்ன, செத்த பாட்டை போட்டு விடுங்கண்ணே. போட்டு விடுறேம்மா. வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. எப்பா, பாட்டு கேட்டுட்டே போக நல்லா இருக்கும்லக்கா? ஆமாடி, பாட்டு கேட்டுட்டு போக நல்லாதான் இருக்கு. என்னனாலும் அந்த காலத்து பாட்டு அந்த காலத்து பாட்டு தான் இல்லக்கா? ஆமா. மலரு, எனக்கு ஜன்னல் சீட்டு தான் மலரு, நான் வேடிக்கை பார்த்துட்டே வரேன். நல்ல சௌரியம். உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்ய? இதான் நல்லா ஒட்டகச்சிவிங்க மாதிரி வளர்த்தியா தானே இருக்கா? அங்கிருந்தே பாரு, வெளியே தெரியும். அதை வேடிக்கை பார்த்துட்டு வா. சீ, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி.
அவ ஃப்ரெண்டுக்கு உயிரையே கொடுக்குறா, நீ ஒரு ஜன்னல் சீட்டை கொடுக்க மாட்டேக்க. எவா உயிரை தராளோ அவட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிரு. நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன், ஆனா ஜன்னல் சீட்டு எனக்கு தான். சரி, நமக்கு வாய்க்கிறதுல இப்படிதான் இருக்கு. இப்படி இவகிட்ட சண்டை போடுறதுக்கு அவிய கிட்டையாவது ஏதாவது கதை விட்டுட்டு வரலாம். என்னன்னே பாட்டு நின்றுட்டு? ஸ்பீக்கர் கொஞ்சம் ரிப்பேருமா. ஏன் போச்சு போங்க, சித்த பாட்டு கேட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி விடு, செத்த நேரம் தானே, ஒரு மாதிரி தலை சுத்திய மாதிரி இருந்தா நீ வேணா படுத்து காக்க முடியல. வேண்டாக்கா, கொஞ்ச நேரம் இருந்து பாக்கேன், பிறகு வேணா முடியலன்னா படுத்துக்கிடுறேன். சரிடி. ஏக்கா, என்ன சின்ன பொண்ணு, என்னக்கா பஸ்ல ஏத்தி விட்டிய? ஒரு பாட்டு கூட ஒழுங்கா இல்ல, ஸ்பீக்கர் ரிப்பேரா. என்னடி செய்ய, செத்த முன்ன பின்ன இருக்கும், அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். செத்த நேரத்துல தான் இறங்கிடுவேமே, விடு. ஆமா, அதையும் மீறி உனக்கு பாட்டு கேட்கணும்னா உன் போன்ல பாட்டு போட்டு காதுல என்னத்தையும் மாட்டுவியே. ஆறு பாடா என்ன பாடம், அதை போட்டு வேணா கேட்டுட்டு வாயா. ஆமா, போற இடத்துக்கெல்லாம் ஏர்பாட்ஸை தூக்கிட்டுலாம் வருவாவே, எடுத்துட்டு வரலையோ? இல்லக்கா, மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி விடுடி, செத்த நேரம் தானே. ஏம்மா என்னம்மா இது, காலை குறுக்கி வைமா. இவ்வளவு நீளத்துக்கு காலை நீட்டி வச்சிருந்தா எடறி விழுந்திருப்பேன் இந்நேரம்னா. அண்ணே, அவ ஆளு காலு எல்லாம் கொஞ்சம் வளர்த்தி பாத்துக்கிடுங்க. ஏம்மா வளர்த்தியா இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மற்றவியெல்லாம் இருக்க வேண்டாமா? காலை குறுக்கி உட்காந்துதான் ஆகணும். இது பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தான்மா, உனக்கு மட்டும் கிடையாது. நீயே இப்படி காலை நீட்டி பாதி இடத்த வளைச்சு போட்டுட்டேன்னா பிறகு மத்தவி எதுல இருப்பாவ? ஏன்னே என்ன இப்படி சொல்றிய? கால் வலிக்குன்னு தானே நீட்டினேன். ஏம்மா உன் கால் கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, நீட்டிக்க. இவ்வளவு பெருசா இருக்கு, நானே எடறி விழ பார்த்தேன். வயசான ஆளுவ சின்ன பிள்ளைகள்னு எத்தனை ஏறும், யாராவது விழுந்தா நீயாமா பொறுப்பு? காலை மடக்கி இருமா. சரிண்ணே, இப்ப போதுமாண்ணே? போதும். எதுக்குமா வரும்போச்சுல 2 பேரும் வெளியே கடந்து தொங்கிட்டு இருந்தீங்க? சும்மா தானே, நல்லா இருந்ததா, அத காத்து வாங்கிட்டு வரலாமேன்னு. ஏம்மா உள்ள எல்லா ஜன்னல் கதவும் திறந்து தானே கிடக்கு, இதுக்குள்ள வராத காத்தா உங்களுக்கு அங்க வரப்போகுது. நீங்க எடறி அங்க விழுந்து தொலைஞ்சிட்டீங்கன்னா நான் தானமா பொறுப்பு. கடைசியில எனக்கும் டிரைவருக்கும் தான் வேலை போகும். உங்களுக்கு கீழே விழுந்தா கை கால் முறிஞ்சோ உயிரோ போகும். எதுக்கு இந்த சாகசம் எல்லாம்? வந்தமா அமைதியா இருந்தமா, இறங்க வேண்டிய இடம் வந்தானே இறங்கணுமான்னு இல்லாம ஏமா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீ நீ? சரிண்ணே, சரி சரி, கோவப்படாதியே. ஆமாண்ணே, பார்க்க வயசானவர் மாதிரி வேற தெரியறிய, கோவப்படாதியண்ணே. பிபி பிரஷரு சுகருன்னு ஏதாவது வந்துட போகுது. ஏண்டி கோவப்பட்டா பிபி பிரஷர் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடி சுகரு? அட ஏதோ ஒண்ணு சின்ன பொண்ணு, வாய்க்கு வந்தது சொல்லிவிட்டேன். ஏம்மா என்ன பார்க்க வயசான ஆள் மாதிரியே தெரியுது. ஆமாண்ணே, ஒரு 40ல இருந்து 45 வயசு மாதிரி இருக்கு. ஏம்மா எனக்கு இப்பதாம்மா 27 வயசே ஆகுது. என்னக்கா 27 வயசுங்க, சின்ன பையனா இருப்பான் போல. அதானடி. என்ன சத்தியமா உங்களை பார்க்க அப்படி தெரியலனே, அதான் நாங்க அப்படி சொல்லிட்டோம். ஏம்மா வழுக்க விழுந்துட்டு அவ்வளவுதான், மத்தபடி நான் சின்ன பையன்தான். அண்ணே, உங்க நல்லதுக்காக சொல்றேன். பாத்தீங்களா, இந்த கூட்டத்திலே எனக்கும் அண்ணா பிங்க் கலர் புடவை கட்டியிருக்காவளே, அவியலுக்கும் தான் நிறைய முடி இருக்கும். எங்க முடியோட ரகசியம் என்னன்னு சொல்லட்டுமாண்ணே? நானே ஒரு எண்ணெய் தயார் பண்ணி அதை வந்து போடுவேனே, அதனாலதான் எனக்கு இவ்வளோ முடி. நான் உங்களுக்கு அந்த எண்ணெய் வேணா தயாரிச்சு தரேனே, ஒரு 500 ரூபா தான், வாங்கிக்கிடுங்க. இவளே கடையில வாங்கி எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கா, அந்த ஆள்கிட்ட என்னெல்லாம் சொல்றா பாரு. ஏண்டி அவ அப்படி எதுவும் தயாரிக்கிறாளா என்ன? நல்லா காய்ச்சா, அவ சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுதாக்கா. என்னம்மா சொல்ற, 500 ரூபாயா? உங்களுக்காக தானே குறைச்சிருக்கேன், ஆனா என்னோட மார்க்கெட் விலை 700 ரூபா பார்த்துக்கிடுங்க. பாவம், இவ்வளவு சின்ன வயசுல வயசானது மாதிரி தெரியலையேன்னு தான் உங்களுக்காக குறைச்சிருக்கேன். 500 ரூபா தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. 500 ரூபா செலவு பண்ண மாட்டேங்கிறிய, பிறகு எப்படி முடிவு வளரும், கொட்டதான் செய்யும். என்னம்மா? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு தான் நஷ்டம்னு சொன்னேன். சரி அந்த கதையை விடுங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்களா? இல்லைண்ணே, இனிமேதான். ஏம்மா நீங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, இடம் தான் இருக்குல்ல, உட்கார வேண்டியதானே? இப்ப நிக்கிற ஸ்டாப்ல இறங்கிடுவேன் நானு. சரி சரி, நல்லா கம்பியை இருத்தி பிடிச்சு நில்லுங்க. சரி, இப்போ எத்தனை பேருமா? என்ன 4 டிக்கெட். நீங்க 4 பேருமாம்மா? ஆமாண்ணே. ஏக்கா, அந்த அண்ணன் தான் 27 வயசுன்னு சொல்லிட்டாவல்ல, எனக்கு 25, அதனால அவியல 27ங்கிறனால அண்ணன் அண்ணன் கூப்பிடுறேன். உங்களுக்கு 32 ஆயிட்டுல, நீங்க போய் அண்ணன் சொன்னா அவிய மனசு கஷ்டப்படும்லக்கா. நீங்க தம்பின்னு கூப்பிடுங்க. நானே தம்பின்னு கூப்பிடுங்க. சரிடி, எப்ப தம்பி 4 டிக்கெட் கொடுப்பா. இந்தாங்கம்மா, நமக்குன்னே வந்து சேருது எல்லாம். சின்ன பொண்ணு, ஏன்க்கா பார்க்கவே பாவமா இருக்கலாம். நம்ம வேணா ஏதாவது பிள்ளை இருந்தா சொல்லுவோமா இந்த பையனுக்கு? சொல்லணும். ஒரு 500 ரூபா செலவு பண்ண மாட்டேக்கா முடிக்காக, நாளைக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு செலவு பண்ணி தள்ளிடுவானோ? சரியான கஞ்ச பயலா இருக்காங்கக்கா. வேண்டாம், ஒரு பிள்ளை வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிரும். வேண்டாம் வேண்டாம். ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்றது சரிதானே? ஏண்டி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுற? உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் பிசினஸ் பண்ற பொம்பளை மாதிரி இல்லைன்னு அவன் நினைச்சு வேணான்னு இருப்பான். அவன் மட்டும் சரின்னு இருந்தான்னா, நான் எப்படியாவது யார்கிட்டயாவது விசாரிச்சாவது அவனுக்கு நல்லா முடி வளர்றதுக்கு என்னென்ன போடணுமோ போட்டு நல்லா எண்ணெய் காய்ச்சி கொடுத்துருப்பேன். வேண்டான்ட்டா, நான் என்ன செய்ய? ஏம்மா பேய்க்குளம் இறங்குங்க. சரிக்கா, எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு, சித்த படுக்கேன். ஸ்டாப் வந்தோன்னு எழுப்புங்க, எனக்கு என்னன்னு விட்டுட்டு ஓடிடாதிய.
எழுப்புறோண்டி அம்மா படு. அட இவ என்ன இப்படி பொழந்துட்டு படுத்து கிடக்கா? கண்டக்டர்கிட்ட திரும்ப ஏச்சு வாங்காம விட மாட்டான்னு நினைக்கேன். எடு சின்ன பொண்ணு, என் மடியில தலையை வச்சு படுட்டி. காலை பப்பரக்கான்னு நீட்டி இப்பதானே ஏச்சு வாங்கினேன். போ மலரு, எனக்கு என்ன நல்லா ஏச்சு வாங்க போறா. ஏம்மா என்னம்மா இது? எலும்புமா. என்னன்னே உறங்க கூட விட மாட்டேங்க. ஏம்மா இப்படியாம்மா உறங்கியது? 4 பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறி வராண்டாமா இப்படி பொழந்துட்டு படுத்திருக்கியா? உட்கார்ந்த இடத்துலயே உறங்குமா. என்ன எனக்கு உட்காந்துட்டே உறங்கினா உறக்க வராது. அப்போ உறங்காம கடை. மத்தவியெல்லாம் இந்த பஸ்ல ஏறணுமா ஏறாண்டாமா இப்படி பண்ணிட்டு கிடக்கா நீ? பஸ்ஸுக்குள்ள என்ன அப்படி 40 பேரா இருக்காவே? இருக்கிறது 4 பேரு, உங்களோட சேர்த்து ஒன்று 5, டிரைவர் ஒன்று 6. அங்க பின்னாடி ஒரு தம்பி வந்ததுல இருந்து உறங்கிட்டே தான் கிடக்கான். அவன் ஒன்று 7, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பஸ், ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர். போங்கண்ணே, ஆளு நிறைய இருந்தா கூட பரவாயில்ல. ஆளே இல்லாத பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் வேற, இதுக்கு வேற என்ன பிடிச்சி ஏசிரிய. போங்க போங்க. வாங்கம்மா, எல்லாருக்கும் என்ன வேணும்? 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ உளுந்தம் பருப்பு, 1 கிலோ பாசி பருப்பு எல்லாம் கொடுத்துருங்கண்ணே. என்னம்மா இது? மளிகை கடையில கேட்க வேண்டிய பொருள் எல்லாம் வந்து பேக் கடையில கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா கிடைக்கும்? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேக்கிய? பேக் கடைக்கு எதுக்கு வருவாவே? பேக் வாங்க தான் வந்திருக்கோம். ஐயோ, இவ எங்க போனாலும் வாயை வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டா. அண்ணே, அவ அப்படிதான் பேசிட்டு கிடப்பா, அவளை விடுங்க. நாங்க பேக் வாங்க வந்திருக்கோண்ணே. எந்த மாதிரி பேகுமா? ஹேண்ட் பேக் இருக்கு, காலேஜ் பேக் இருக்கு, ஸ்கூல் பேக் இருக்கு, லஞ்ச் பேக் இருக்கு. எந்த மாதிரி எந்த சைஸ்ல வேணும்னு சொல்லுங்கம்மா, எடுத்து காணிக்கேன். அண்ணா, 2 பேக் சின்ன பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளை பால்வாடி போக போறா, ஒரு பிள்ளை யூகேஜி போக போறா. மீதி 2 பெரிய பிள்ளைகளுக்குண்ணே. ஒருத்தி 6ஆப்பு 8ஆப்பு அந்த மாதிரி. இதுல 2 சின்ன பிள்ளைகளுக்கு 2ண்ணே. இதோ எனக்கு பிறத்தால இருக்குல்லம்மா, அது எல்லாம் பெரிய பிள்ளைகள் போடுற மாதிரி தான். நீங்க பாருங்க எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்து குறைச்சு கூட தாரேம்மா. உங்களுக்கு பிறத்தால இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் விலகி போங்களாம். என்ன போறேம்மா, பாருங்க பாருங்க. ஏக்கா, நீங்க தான் பார்க்கணும். இது பெரிய பிள்ளைகளுக்கு தான் காட்டியிருக்காவ, பிறகுதான் எங்க பிள்ளைகளுக்கு பார்க்கணும். பாருங்க சரசக்கா, கமலாக்கா, பாருங்க. பார்த்துக்கிட்டு தம்பி இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? மடார் மடார்னு என்ன பிடிச்சிருக்கோ தூக்குங்க. இரு சின்ன பொண்ணு, பொறுமையா பார்க்கட்டு. சரியம்மா, பாருங்க பாருங்க. ஏக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, அந்த அண்ணன் விலை என்னன்னு சொல்லிட்டு எடுத்து காணிப்பாரு. பாக்கேம்மா. அந்த முதல் லைன்ல ஒரு பிங்க் பேக் இருக்கு பத்தியா? அதுவும் கீழே ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்குல்ல, 2 நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்கிறத தாண்டி ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கு. உங்க பிள்ளைகள் எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிடாது. அது சரிதான், ஆனா ஒரே கலர்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன, அந்த வரிசையிலையும் 2வது வரிசையிலையும் இருக்குல்ல, ஒரு நட்சத்திரம் படம் போட்ட மாதிரி பேக், அது ஒரே கலர்ல இல்லையோ? இருக்குக்கா, இருக்கு. உங்களுக்கு அது ஒரே கலர்ல வேணும்னா உள்ள ஸ்டாக் இருக்குன்னு அதுல இருந்து எடுத்து தருவேன். நான் சும்மா இப்ப பாக்குறதுக்காக வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்ப எனக்கு அந்த பிங்க் கலர் பேக் 2 கொடுத்துருங்கண்ணே. சரிக்கா. மத்தவியலும் பார்த்த பிறகு எடுக்கணுமா இப்பவே எடுத்து கொடுத்துருட்டா? இல்ல இல்ல, அவியலும் பார்க்கட்டும், பிறகு எடுத்து தாங்க போதும். சரிம்மா. விலை எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. விலை 800 ரூபாக்கா. ஏடி, என்னக்கா விலைய கேளுங்கட்டி? 800 ரூபாயா? என்னன்னே சொல்றீ? 800 ரூபாயா? ஆமாமா, அந்த டிசைன் 800 ரூபா தான். இந்த லைன்ல எந்த கடைக்கு வேணாலும் நீங்க போய் பாருங்க, நம்ம கிட்ட தான் ரொம்ப கம்மியான ரேட்டு பாத்துக்கிடுங்க. வேற எல்லார்கிட்டையும் இதை விட ரேட்டு எச்சி. நீங்க இதுக்கே வாய பழந்தா எப்படிமா? என்னன்னே இருந்தாலும் 800 ரூபாய் ஓவர் இல்லையா? அதானே. என்ன, ஸ்கூல் திறக்க போகுது, இந்த நேரம் விலைய கூட்டி வச்சா எல்லாரும் எதுவும் சொல்லாம வாங்கிருவாவன்னு நேக்கா விலைய கூட்டி வச்சிருக்கிய, அப்படிதானே? சேச்சே, என்னம்மா இப்படி பேசுற? நான் 12 வருஷமா இந்த பேக் கடை தாமா வச்சிருக்கேன். அதுக்கு நியாயமான விலையை தான் சொல்றேன். அதுல இருந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா வேணா குறைச்சு தாரேமா, அதுக்கு மேல குறைக்க முடியாது. நீங்க ஒரு 4-5 கடை போய் பார்த்துட்டு கூட வாங்க. நீங்க எத்தனை கடை போனாலும் நம்ம கடை தான் கடைசியில சரி நீங்க வந்து வாங்கிடுவீங்க. என்ன இப்படி எல்லாம் சொன்னா நாங்க போகாம இங்கேயே வாங்கிடுவோம் நினைக்காதீங்க, போயிருவோம். ஐயோ, இல்லம்மா, அந்த அளவு நம்ம கிட்ட தான் குறைச்சிருக்கும். நீங்க நம்ப மாட்டேங்க எல்லாம், அதான் சொல்றேன். என்ன, ஒரு 500 ரூபாய் போட்டு வாங்கிக்கிடுங்க, அதுவே ஜாஸ்தி தான். 500 எல்லாம் கட்டுப்படியே ஆகாதுமா. உங்களுக்கு நம்ம கடையில வாங்கினா பேக் மட்டும் கிடையாது, பேக்ல அந்தந்த பிள்ளைகளோட பேரு ஸ்டாண்டர்டையும் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். அப்படி இல்லை எங்களுக்கு அது கூட ஃபோட்டோ வேணும்னாலும் பிள்ளைகள் ஃபோட்டோ பக்கத்துலேயே பேரும் என்ன ஸ்டாண்டர்டோ போட்டு கொடுத்துருவோம். வேற இந்த சைடு கடையில் எந்த கடையிலையும் இப்படி கிடையாது. 800 ரூபாய்க்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பேரு ஸ்டாண்டர்டு ஃபோட்டோ எல்லாம் வந்துருது இல்லாமா? தொலையவே தொலையாது இல்லாமா? தொலைஞ்சா கூட அதில் பேரு எல்லாம் இருக்கும், ஃபோட்டோவோட இருக்கும். கண்டுபிடிச்சு கொடுத்துருவாவே எங்கே கிடந்தாலும். இல்லை நீங்களும் தேடி கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. உண்மையாவானே சொல்றியா? அப்படியெல்லாம் போட முடியுமா? ஆமாம்மா, உண்மைதான். காலம் எப்படி எப்படியோ போயிட்டு கிடக்கு. நாங்களும் அதில் ஏதாவது புதுசாக கொண்டு வரணும்ல, அதான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். இது நல்லாதான் இருக்கு. என்ன? ஆமாக்கா, அப்ப 800 ரூபாய் கொடுக்கலாம். என் மகள்லாம் கேஜில மட்டுமே 3 தடவை பேக்கை தொலைச்சிட்டு வந்திருக்கா. ஒரு நேரம் காசு போனாலும் போயிட்டு போதுன்னு இப்படி போட்டு வாங்கி கொடுத்தா எல்லாம் வந்துருதுல அதுலயே. என்ன, அது எப்படி
இப்பவே போட்டு கொடுத்துருவீங்களோ? இல்லம்மா, நான் கடைவலையும் பார்க்கணும்ல, கொஞ்சம் நேரம் ஆகும். தினமும் கஸ்டமர்லாம் வந்து யாருக்கு இந்த மாதிரி வேணுமோ அவிய எனக்கு பேர் கொடுத்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் ராத்திரி கடையை சாத்திட்டு அந்தந்த பேக்ல அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருவேன். அடுத்த நாள் காலையில வாங்கிக்கிடலாம். இப்ப நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் வேலை கெட்டு போகும் பத்தியெல்லாம் கடைக்கு வரவியலையும் பார்க்கணும்ல, அதான். அப்ப இப்ப நாங்க கொஞ்சம் பணமும் பேரு போட்டோ எல்லாம் கொடுத்தா போதும் என்னன்னே? ஆமாம்மா, நீங்க கொடுக்கறத நான் நோட் பண்ணிக்கிடுவேன். காலையில ஒரு 10 மணி போல நீங்க வந்து வாங்கிக்கிடலாம். என்னக்கா இப்படி சொல்றாரு? நாளைக்கு காலையில திரும்ப அப்ப அலையணுமோ? கமலாக்கா, நாளைக்கு என் வீட்டுக்காரர் வந்து நான் வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரு பேக்னா பரவாயில்லட்டி, 4-5 பேக் கிடக்கு எப்படி? ஏக்கா, பொருள் எல்லாம் இல்லாம வெறும் பேக் தானே. நான் என் வீட்டுக்காரோட வண்டியில வந்து கூட எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுத்துட்டு போவோம்க்கா. சரிடி அண்ணே. சின்ன பசங்க பேக்கும் அதே 800 தானா? இல்லம்மா, சின்ன பிள்ளைகளுக்கு 600 வரைக்கும் தான் பேக் இருக்கு. நீங்க எந்த பேக்கை சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து நான் ஒரு 20-50 குறைச்சு தரேன். சரிண்ணே, அப்ப நாங்க எங்க பிள்ளைகள் போட்டோ பிறகு பேரெல்லாம் சொல்றோம், நோட் பண்ணிக்கிடுங்க. சரிம்மா.